கான்பிடென்ட்டா இருங்க சார். இப்ப கான்பிடென்ட்டா ரெசல்யூஷன் எடுத்துட்டோம்னா ஜெயிச்சிருவோமா? நியூ இயர்னால ரெசல்யூஷன் எடுக்கணும்னு யார் ஆரம்பிச்சது? நியூ இயர் எப்ப கொண்டாட ஆரம்பிச்சாங்க? மார்ச் மாசத்தை தான் எல்லாருமே நியூ இயரா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஜூலியஸ் சீசர் தான் கிமு 46ல ஜேர்னஸ் அப்படிங்கிற அவங்களுடைய கடவுள் பெயர் எடுத்து ஜனவரி அப்படின்னு மாத்தி இதுதான் வருஷத்தோட முதல் மாசம் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிச்சார். கிபி 1582ல 13வது போப் கிரிகோரி அப்படிங்கிறவர் கேலண்டர்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் பூரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேலண்டரை அறிமுகப்படுத்துறாரு. பண்டைய கால மக்கள் எல்லாருமே தன்னுடைய கடவுள் கிட்ட கடன் வாங்கின எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துறேன், நான் ஒழுக்கத்தோட நடந்துக்கிறேன் அப்படின்னு சத்தியமிட்டு உறுதிமொழி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மத சடங்குகள் எல்லாமே இன்னைக்கு தனி மனித முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாவே மாறிடுச்சு. ஆரம்பிச்சதுதான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 80% ஆஃப் ரெசல்யூஷன் எல்லாமே ஜனவரியோட 2வது வாரமே தோத்து போயிடுது. இங்க ஒரே நைட்ல எதையும் மாத்திர முடியாது. இங்க பெர்ஃபெக்டா இருக்கிறத விட ரிப்பீட்டபிளா இருக்கிறது தான் முக்கியம். சோ கன்சிஸ்டன்சியா இருந்தோம்னா கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.